பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டேப்லெட்டை கொடுக்க சொல்றாங்க. நீ போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. சரி. முத்தங்கள் வீணா ஆண்டி என்னை பார்க்க வர மாட்டீங்களா? முத்தங்கள் எப்போ வருவீங்க? வீணா ஆண்டி வீணா ஆண்டி முத்தங்கள் நான் உங்களை பார்க்கணும். வீணா ஆண்டி நான் உங்களை பார்க்கணும். பாத்தியா கல்யாணி, அவங்க 2 பேரை தான் அவன் நைட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க மேல புள்ள அவ்வளவு பாசமா இருக்கான். இவனுக்கு மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு இல்லல்ல. இல்லடி, அவங்களுக்கும் கிருஷ ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நேரத்துல கிருஷிக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாலே அவனுக்கு காய்ச்சல் குறைஞ்சிரும். வீணா ஆண்டி நான் உங்களை பார்க்கணும். எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தா இவனுக்கு காய்ச்சல் சரியா இருக்குன்னு தோணுது. அவங்க எப்படி இங்க வருவாங்க? மனோஜ் கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதுல அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவன் முத்து மீனாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். நீ அவங்ககிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல. முதல்ல நீ போய் சாப்பிடு. இல்லடி, அவனுக்கு நீ சாப்பிட சொன்னேன். வீணா ஆண்டி உங்களை பார்க்கணும். எப்போ வரீங்க? உங்களை பார்க்கணும். வீணா ஆண்டி உங்களை பார்க்கணும். உங்களை பார்க்கணும். என்னங்க ரவியை கூப்பிட்டுமா? உனக்கு அப்பா வரப்பா. அடே மாமா கூப்பிடுறாங்க. வரேன். வராரு மாமா. நீ முத்து பக்கத்துல வந்து உட்காருப்பா. ரவி இப்படி வந்து உட்காரு. உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசுறேன். என்ன விஷயம்ப்பா? இருந்து எங்க வீட்டுல ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன். ஏற்கனவே இந்த வீட்டுல பெரிய மாற்றம் ஆயிடுச்சு. ஒருத்தி ஏமாத்திட்டு போயிட்டா, சொல்லி கோச்சிட்டு போயிட்டா. இதுக்கு மேல என்ன மாற்றம் வேண்டியிருக்கு? முதல்ல என்ன பேச விடுறியா? இன்னையில இருந்து முத்துவும் மீனாவும் மனோஜ் ரூம் எடுத்துருப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுத்துரு. அவனுக்கு கொடுத்துட்டு மனுஷ எங்க போவா? இத்தனை நாள் முத்துவும் மீனாவும் எங்க இருந்தாங்கடா, அங்க போகட்டும். என்னமா அப்ப இப்படி சொல்றாரு? நானும் என் ரூம் கொடுக்க மாட்டேன். ஏங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இந்த வீட்டுக்கு மூத்த பையன் அவன். அவனை போய் ஹால்ல படுக்க சொல்றீங்க? இத்தனை நாளும் மகனும் மருமகளும் ஹால்ல படுத்து தூங்கினாங்களே, அது உனக்கு பெருசா தெரியும்? அது அவங்களோட தலையெழுத்து. மனுஷன் எதுக்கு ரூமை விட்டு வெளியே வரணும்? அவன் படிச்சவன். ஹால்ல படுத்தா தூக்கம் வராதா? மனோஜ் தனியா தானே இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு தனி ரூம்?